கனடாவில் வாழும் தெற்காசிய மற்றும் சீக்கிய சமூகத்தினரை அச்சுறுத்தி வரும் இந்தியாவின் பிரபல லோரன்ஸ் பிஸ்னோய் பாதாள உலக கும்பலுக்கு எதிராக கனடா அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வன்முறை கும்பலின் கீழ்மட்ட கூலிப்படையாக செயல்பட்ட ஜஷன்தீப் சிங் என்ற இந்திய மாணவரை உடனடியாக நாடு கடத்துமாறு கனடாவின் குடிவரவு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022 பெற்றோர் கடன் வாங்கி அனுப்ப எட்மண்டன் கல்லூரிக்கு வந்த ஜசன்தீப் சிங் அங்கு பிஸ்னோய் கும்பலின் வலையில் வீழ்ந்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடந்த மிரட்டி பணம் பறிக்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது இவர் துப்பாக்கியை ஒருவரின் தலைக்கு நேராக நீட்டி மிரட்டும் வீடியோ ஆதாரத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தான் கஞ்சா இனிப்பு சாப்பிட்ட போதையில் விளையாட்டாகவே அப்படி செய்தேன் என இவர் நீதிமன்றத்தில் கதறிய போதிலும் தீர்ப்பாயம் அதனை நிராகரித்துள்ளது. இந்திய சிறையில் இருந்தபடி லோரன்ஸ் பிஸ்னோயும் அவனது வலதுகரமான கோல்டி பிராரரும் வாட்ஸ்அப் மூலம் கனேடிய வர்த்தகர்களை மிரட்டி வருகின்றனர். இதற்காக கனடாவிற்கு மாணவர் விசா மற்றும் தற்காலிக வேலை விசாக்களில் வரும் இந்திய இளைஞர்களையே இந்த வன்முறை கும்பல் இலக்கு வைக்கிறது. புதிய நாட்டில் இவர்களுக்கு இருக்கும் பணத் தேவையையும் ஆதரவற்ற நிலையையும் பயன்படுத்தி இவர்களை கொண்டு துப்பாக்கி சூடு மற்றும் தீவைப்பு சம்பவங்களை இந்த கும்பல் அரங்கேற்றுகிறது. சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலையின் பின்னணியிலும் இந்த பிஸ்னோய் கும்பலை இருந்ததாக போலீசார் நம்புகின்றனர். தற்போது இக்கும்பலினரை ஒடுக்க நாடு கடத்தலை கனடா ஆயுதமாக பயன்படுத்துகிறது. இதுவரை 484 விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 139 நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இதில் ஏற்கனவே 81 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர்.